ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப்ஸ் கேம்பஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்ற மாதிரி தான் நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லை, என்னோட ஃபேஸ்புக், என்னோட வாட்ஸ்அப் குரூப், அப்புறம் என்னோட டெலிகிராம், இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அது எல்லாமே நான் கூட சீக்கிரத்தில் விரைவில் ப்ரொவைட் பண்ணுவேன். அதனால இப்பவே ஜாயின் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யாருன்னா இப்போ யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பற்றின முழு விவரம் நான் சொல்றேன். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் நான் சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகேங்களா? அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸ் தான். ஓகேங்களா? அதாவது அப்ளிகேஷன்ஸ் போடணும். பட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்டர்வியூ, அப்புறம் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே இருக்கு. வீடியோக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நான் தம்ப்நெயிலையும் கொடுப்பேன். ஓகேங்களா? அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலியம் மட்டும் தான் போட முடியும். ஃபால்ஸ், அதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் தயவு செய்து ப்ரொவைட் பண்ணாதீங்க. ஏன்னா தப்பான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணா உங்களோட நீங்க கால் லெட்டர் வந்தா கூட ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து ரிஜெக்ட் ஆயிடுங்க. ஓகேங்களா? மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் தான். என்ன வெப்சைட்ல போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா www.fssai.gov.in இந்த வெப்சைட்ல தாங்க போடணும். ஓகேங்களா? இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளிகேஷன்ஸ் போக போறீங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன, முக்கியமான விஷயம் மட்டும் சொல்றேன். ஏன்னா மொத்தம் 54 பேஜ். ஓகேங்களா? ஒன்னொன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லணும்னா ரொம்ப லேட் ஆயிடும். அதனால முக்கியமான விஷயம் மட்டும் சொல்றேன். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 26/3/2019. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25/4/2019. அதாவது அடுத்த மாசம் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டி, அதாவது எதனா ப்ராப்ளம், ஃபீஸ் பேமெண்ட், அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களே ஹெல்ப் டெஸ்க் நம்பர், மெயில் ஐடி வித் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் கேர் மாதிரி. இதுல வந்து டைமிங்ல நீங்க கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். எனக்கு கால் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, டவுட் என்ன இருந்தா கூட டைரக்டா இங்க கால் பண்ணிக்கலாம். அதாவது வந்து யூஸ் ஆஃப் மொபைல் போன் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் பேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எக்ஸாம் டைம்ல எல்லாமே கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து ஆஃபீஸ்ல இல்லை எக்ஸாம் டைம்ல எதனா வந்து நீங்க மொபைல் ஃபோனோ இல்லைனா நீங்க பென் டிரைவ், ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணி காப்பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து பேன் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் தயவுசெய்து எடுத்துன்னு வராதீங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. வேற எதுவும் இல்லை. டீட்டெயில் ஆஃப் போஸ்ட், என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 14 போஸ்ட் இருக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 35 இருக்கணும். அசிஸ்டன்ட் டைரக்டரேட் லெவல் டெக்னிக்கல், இது நார்மல் 35 போஸ்ட் இருக்கு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 5, அன்ரிசர்வ்டு 4, ஓபிசிக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 35 வேகன்சி இல்லை, 35 ஏஜ் வரைக்கும். இது வந்து ஏஜுங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களோட வேகன்சி. டெக்னிக்கல் 15, அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். 130 வேகன்சி இருக்கு. கேட்டகரி வைஸ் இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த கேட்டகரி அந்த கேட்டகரியில வேகன்சி கண்டிப்பா இருக்கும். அதனால தயவு செய்து படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் 30 தான் இருக்கணும். 30க்கு மேல இருக்கக்கூடாது. 37 வேகன்சி இருக்கு. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கும் பாத்தீங்கன்னா 30 தான், 2 வேகன்சி தான் இருக்கு. அசிஸ்டன்ட் வந்து 30 ஏஜ்க்குள்ள இருக்கணும். 34 வேகன்சி இருக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட், இதுதான் மெயினே, இதை பாத்துங்க. 25 வயசுக்குள்ள தான் இருக்கணும். 7 வேகன்சி தான் இருக்கு. ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு 30 வயசுக்குள்ள 2 வேகன்சி, மற்ற எல்லாமே 30. டெப்டி மேனேஜருக்கு மட்டும் 35, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 30 வேகன்சி வந்து இங்க கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 275 வேகன்சி இருக்கு. இப்போ எஸ்சினா ஷெட்யூல் கேஸ்ட் அப்சர்வேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க என்னென்ன கேட்டகரின்றது. ஓகேங்களா? அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10% வேகன்சி, அதாவது 10% வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? டாக்குமெண்ட் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட், உங்களோட டாக்குமெண்ட் நீங்க அப்ளிகேஷன்ஸ் போடுறீங்க பாத்தீங்களா, அதுல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, இது பேஸ் பண்ணி தான் உங்களை ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் போஸ்ட் பிடபிள்யூபிடி கேண்டிடேட், அதாவது பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி சொல்லுவாங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 போஸ்ட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தயவு செய்து பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தா நீங்க எலிஜிபிளா, பிளைண்ட்னஸ் ஃபார் லோ விஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க எலிஜிபிளா இருந்தா படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? பிடபிள்யூடிக்கு வந்து இதுல வேகன்சி இருக்கு, பிளைண்ட்னஸ்க்கு, லோ விஷனுக்கு, எல்லாத்துக்குமே. பட் ஃபர்ஸ்ட் 6 போஸ்ட் அவங்க செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. என் கூட ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் ரெகுலரா பேசிட்டு இருக்காரு, ஒரு பிளைண்ட்னஸ், அவருக்கு வந்து எலிஜிபிளா அப்படின்னு நீங்க பாருங்க தயவு செய்து. ஓகேங்களா? சரி, பாருங்கன்னா எனக்கு பிளைண்ட்னஸ் நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 போஸ்ட். ஓகேங்களா? அதுல பிளைண்ட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த காலத்துல. நீங்க சர்டிஃபிகேட் இருந்தா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? உங்களோட டெஃபினேஷன்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூபிடிக்கு. நீங்க எலிஜிபிளா இருந்தா தாராளமா அப்ளை பண்ணலாம். பே ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேசிக் பே லெவல் டூப்ளிகேட் அகேன்ஸ்ட் ஈச் போஸ்ட் தேர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் டிஎன்எஸ் H10. பே வந்து லெவல் 10 அப்படின்றத வந்து போஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து நல்ல பே தாங்க கொடுப்பாங்க. பே பத்தி கவலைப்படாதீங்க. முதல்ல நமக்கு வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்ல, பே கூட வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ், HRE, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சீனியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மெரிட் லிஸ்ட்ல எப்படி வரீங்களோ, மெரிட் லிஸ்ட்ட படி தான் உங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும். அதாவது சீனியாரிட்டின்றது கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெரிட் லிஸ்ட் மாரி ரெடி பண்ணுவாங்க. அது உங்களோட ரிட்டன் எக்ஸாம் இப்ப இன்டர்வியூ பண்றதுல அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்ல, அலாங் வித் பேசிக் பே, அதர் அலவன்ஸ், ரீஎம்பர்ஸ்மென்ட், எக்ஸ்பென்சிவ் நியூஸ் பேப்பர், டெலிஃபோன் சார்ஜ் எக்ஸெட்ரா உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட்ல என்னென்ன ஒரு ஆஃபீஸர் கிரேட் கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் தான் வைப்பாங்க. அது 1 வருஷம், அதுக்கப்புறம் 2 வருஷம். சில ஜாபுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான். சில வந்து 2 வருஷம். நீங்க நல்லா எலிஜிபிலிட்டி பண்ணீங்கன்னா பெர்மனன்ட் பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா எந்த ஆல் ஓவர் இந்தியால எங்க வேணா போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முக்கியம் கிடையாது. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரியா இருந்தா எஸ்சி எஸ்டி இருந்தா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், ஓபிசி இருந்தா 3 வருஷம், பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியா இருந்தா 10 வருஷம், பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி எஸ்சி எஸ்டி இருந்தா 15 வருஷம், பிடபிள்யூபிடி ஓபிசி 13 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தா சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து படிங்க. 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி ஜம்மு காஷ்மீர்ல இருக்கவங்களுக்கு இது நமக்கு தேவையில்ல. அது விடோ டிவர்ஸ்டு, அதாவது பெண்களும் தயவு செய்து பாருங்க, ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். நான் ஸ்டார்டிங்ல சொல்லணும்னு நினைச்சேன், கவனிக்கல. பெண்கள், விடோ டிவோர்ஸ்டு உமன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 35 வருஷம் ஏஜ், ரீமேரிட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட், மறு கல்யாணம் பண்ணாம இருந்தா மட்டும். அதே மாதிரி டிவோர்ஸ்டு எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தா 40 வயசு வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, டேட் ஆஃப் பர்த் ரெக்கார்ட் இன் மெட்ரிகுலேஷன் செகண்ட் ரீசன் ஒன் பி அக்செப்டட் அஸ் அத்தாரிட்டி ஆஃப் டிட்டர்மினிங் ஏஜ். உங்களோட 10th 12th மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஏஜா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு. இது நமக்கு தேவையில்லாது. அதே மாதிரி மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் போஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்ல. அது மட்டும் இல்லை 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ்ல. டிசரபிள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ டிகிரி இன் ரெகக்னைஸ்டு. அப்படி இல்லை நான் டிகிரி ஆஃப் லா முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க அப்ளை பண்ணலாம். பட் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தயவு செய்து இந்த நோட் 1 நோட் 3 தயவு செய்து நீங்க படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா. இது நான் படிச்சேன்னா கண்டிப்பா சொல்றேன், ரொம்ப லென்த்தி ஆயிடும். அதனாலதான். ஓகேங்களா. இப்பவே ரொம்ப லென்த் ஆயிட்டு இருக்கு ஆல்ரெடி. அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, அப்படின்னா இன்ஸ்டியூஷன் இன் கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி ஆர் ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி, ஃபுட் நியூட்ரிஷன்ஸ், எடிபிள் ஆயில் டெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, டைரி டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சரல் சயின்ஸ், இதில் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நான் பிஜி டிகிரி, பிஜி டிப்ளமோ அட்லீஸ்ட் 1 year டியூரேஷன், ஃபுட் சேஃப்டி ஆர் ஃபுட் சயின்ஸ் ஆர் ஃபுட் ப்ராசஸிங் ஆர் குவாலிட்டி அஷூரன்ஸ் இன் ஃபுட் செக்டர் ஆர் டயட்டிக் இந்த மாதிரி முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிறைய கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே ஃபுட்டு சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா. அப்படி இல்லை நான் பிஇ பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி முடிச்சிருக்கேன், பயோ டெக்னாலஜி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க கூட அப்ளை பண்ணலாம். தயவுசெய்து நோட்டை படிச்சு பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. நான் சிலது மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, யார் யார் எலிஜிபிள் எல்லாரும் காமனா இருப்பாங்களா, அதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் குறிப்பா சொல்றேன். ஓகேங்களா. டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி, ஃபுட் டெக்னாலஜி. இதை தயவுசெய்து படிங்க. மற்ற எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் ஒன்று தான். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹேண்ட்லிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட், விஜிலன்ஸ்ல இருக்கலாம், அக்கௌண்ட்ஸ் மேட்டர்ல. பட் டிசரபிள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் எம்பிஏ முடிச்சிருக்கலாம். எம்பிஏல ஹெச்ஆர் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஹெச்ஆர், ஃபினான்ஸ் முடிச்சவங்க, சிஏ முடிச்சவங்க, சிஎஸ், ஐசிடபிள்யூ முடிச்சவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். நோட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத தயவுசெய்து படிங்க. அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகே தான். இதுதான் மெயின். நல்லா பாருங்க. குவாலிஃபிகேஷன் ஆர் ரிலாக்ஸ் அவுட் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் இன் கேஸ் ஆஃப் கேண்டிடேட் அதர்வைஸ் வில் பி குவாலிஃபைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க. டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகே தான். பட் எந்த டிகிரி அவங்க மென்ஷன் பண்ணல. அதனால எனி டிகிரி இருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தாலே போதும். ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 12th முடிச்சிருந்தா போதும். கிளியரா. 12th முடிச்சிருந்தாலே போதும். ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதனால ஹிந்தி நான் டிபெண்ட் பண்றது இல்லை, அதனால விட்டுருங்க. பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து எந்த டிகிரி முடிச்சாலும் ஓகே தான். பட் ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிடணும். டபிள்யூ, அதாவது வேர்ட் பர் மினிட் 80 வேர்ட்ஸ், டைப்பிங் 40 வேர்ட் பர் மினிட், இங்கிலீஷ் அப்படி தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் இன் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரியல் ப்ரொசீஜர் முடிச்சிருக்கணும். ஆர் வந்துட்டு அது சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே தான் சொல்லி. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி, பிடெக் எம்டெக் முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5 years டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் 3 years ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஐடி அசிஸ்டன்ட், பேச்சுலர் டிகிரி எனி பேச்சுலர் டிகிரி வித் அட்லீஸ்ட் 1 year பிஜி டிப்ளமோ டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை நான் பிசிஏ முடிச்சிருக்கேன்றவங்களாம் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நல்லா கேட்டுங்க. பிசிஏ முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் டெப்டி மேனேஜர், இதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். மாஸ் கம்யூனிகேஷன்ஸ், எம்பிஏ ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து படிங்க. தயவுசெய்து படிக்காம அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸ்கீம் ஆஃப் செலக்ஷன் என்னென்ன செலக்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் எல்லாத்துக்குமே சிபிடி ரிட்டன் எக்ஸாம் இருக்கு.
ஓகேங்களா. சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்னிக்கலி இன்டர்வியூ இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு இன்டர்வியூ இருக்கும், பர்சனல் அசிஸ்டன்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், டெப்டி மேனேஜருக்கு இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா. மற்ற எல்லாமே சேம் தான். அடுத்தது எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் நம்ம ஊருக்கு நான் நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் கவர் பண்ணுறதுனால சொல்கிறேன். சென்னை, கோயம்புத்தூர், வேலூர், அதுக்கப்புறம் நான் சிலது என்ன மிஸ் பண்ணியிருந்தா கூட தயவுசெய்து பாருங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகுதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். நெல்லூர்ல இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கிட்ட தான். திருநெல்வேலியில இருக்கு, திருப்பதியில இருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி திருச்சூர்ல கூட இருக்கு, நெல்லூர்ல இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது மட்டும் தான் நான் தயவுசெய்து கவர் பண்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. முக்கியமான அதாவது வந்து முக்கியமான என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா. அடுத்தது மேக்சிமம் ராஞ்சி, ஷில்லாங், சிம்லா, சேலம்லயும் இருக்கு, சேலத்துலயும் இருக்கு. ஓகேங்களா. அதனால நீங்க என்ன டிஸ்ட்ரிக்டோ அதுல இருக்கான்னு பார்த்துட்டு அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜான்சில இருக்கு. அப்புறம் வந்து ஒன்ஸ் அலர்ட் பண்ணிட்டாங்க சென்டர் அப்படின்னா சேஞ்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால சூஸ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூடி, ஓபிசி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 750. இன்டிமேஷன் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவாங்க, அது வந்து 1000 ரூபாய் எடுக்கிறாங்க மொத்தமா. எஸ்சி, எஸ்டி, உமன், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் நில்லு, பட் இன்டிமேஷன் சார்ஜ் 250 ருபீஸ் கட்டி தான் ஆகும். பேங்க் சார்ஜஸ் இதை தவிர மற்றெல்லாம் சார்ஜஸ்லாம் பிரான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரான் பை தான் கேண்டிடேட் அப்படின்னு உங்ககிட்ட தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஒன்ஸ் பே பண்ணிங்கன்னா ரீஃபண்டபிள் கிடையாது அப்படின்னு கிளியராகவும் சொல்லிட்டாங்க. ப்ரொசீஜர் ஃபார் அப்ளை ஆன்லைன். கிளிக் ஹியர் டு அப்ளை. இந்த வெப்சைட்ல போறீங்க, அஃபிஷியல் வெப்சைட்ல இதுல போயிட்டு கரியர் போறீங்க, அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு அப்ளை அட்வர்டைஸ்மெண்ட், அதில் போய் அந்த லிங்க் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி, எஸ்எம்எஸ் ஆக்டிவேஷன் பண்ணணும். ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி தயவுசெய்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. மேக்ஸிமம் ஈஸி தான், எல்லாம் ஆன்லைனில் தான். இப்போ என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்க, நம்ம அதை பற்றி கூட ஒரு வீடியோ போடலாம். பட் இப்போ எனக்கு டைம் இல்லைனால நிறைய வீடியோ நான் போடாமல் வச்சிருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் போடுவோம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான நிறைய விஷயம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அந்த டேட்டா பேஸ் சிலபஸ் எல்லாம். அதனால தான் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஃபைனல் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பிளேஸ் வெரி கேர்ஃபுல்லி கிளிக் ஃபைனல் சப்மிட் பட்டன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஃபைனல் சப்மிட் பட்டன் கேண்டிடேட் அட்வைஸ் டு வெரிஃபை எவ்ரி ஃபீல்டு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஒன்ஸ் கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங்கு, மொபைலு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ அப்படிதான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அதெல்லாம் கற்றுக்குங்க தெரியாதவங்க. மேக்ஸிமம் நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பை சான்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணலை, மேக்ஸிமம் 90% நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா. இதெல்லாம் கண்டக்ட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த பேஜ் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீன் போஸ்ட்டில் கிரியேட் போஸ்ட் பற்றி அதில் கூட சொல்லுவேன். ஓகேங்களா. முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இது வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்றத அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னென்ன படிக்கணும், ஜெனரல் ஆப்டிடியூடு, சிலபஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபுட் சேஃப்டிக்கு, அப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்கள் எதுவுமே வெளில போயிட்டு தேட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு கிளியராக அவங்க கொடுத்துட்டாங்க. என்னென்ன படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட், என்னென்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் தமிழ்நாட்டில் காம்படிஷன் பண்ணுறதோட இந்த மாதிரி வேலைக்கு நீங்கள் காம்படிஷன் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஈஸியாக செலக்ட் ஆகலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே டேலண்டான பசங்க. அதனால சொல்கிறேன், நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா. மறக்காம என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து ஓகே நீங்க கொடுக்குறது நல்லதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட வீடியோக்கு கண்டிப்பா லைக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு லைக்ஸ் தாங்க நாங்க அடுத்த வீடியோ ரெடி பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. இதோட ஒரு பெட்டரான ஜாப்ல நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன நம்பி இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, பிளஸ் என் வீடியோ ரெகுலரா பார்க்குற எல்லாருக்கும்.